ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எப்பயும் போல் தாங்க பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் வந்து இங்கே அவங்களுக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு லஞ்சு இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு தாங்க எடுத்து வச்சிட்ருக்கேன். பிஸ்கெட் தாங்க கொடுத்து அனுப்புகிறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஸோ சாப்பாடு வந்து மதியானத்துக்கு தயிர் சாதம் தான் கொடுத்து அனுப்பலான்னு, ஏன்னா இங்கே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு தயிர் சாதம் வந்து தாளித்து தாங்க கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆற வச்சுருக்கேன். தனு அவளே ரெடி ஆகிப்பா, ஆனால் ரித்திக் வந்து ரெடி பண்ணணுங்க. ஸோ அவங்க அப்பா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு அவங்களுக்கு கட்டிட்டேங்க. இங்கே பாருங்கள், 2 பேருக்கும் தயிர் சாதம் இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக் பண்ணுறேன். மதியானம் வரும்போது இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு மீதி வைக்காமல் வரவே மாட்டாங்க 2 பேரும். நான் கட்டி கொடுக்கறது தான் பேர், ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா மீதி வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு வந்து லைட்டாக தொண்டை வந்து கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் கஷாயம் வந்து ரெடி பண்ணி குடிக்க போகிறேங்க. ஸோ நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா வந்து காலிஃப்ளவர் வந்து அப்படியே வந்து பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு, அதில் என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் தான் காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. என்னடா காலிஃப்ளவர் பொரியல்னு சொல்லிவிட்டு வேறு ஏதோ செய்கிறேன்னு நினைக்காதீங்க. இதில் தாங்க காலிஃப்ளவர் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, பெரிய மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுடலான்னு அதை போட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேங்க. என்னென்னா வந்து நான் காலிஃப்ளவர் செப்ரேட்டாக வந்து மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சால் இது வந்து ஒரு 3/4 அளவு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா வந்து காலிஃப்ளவர் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தாங்க செப்ரேட்டாக வேக வச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பின்னாடி இதுக்கு தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் பொடி இது 3த்தையும் போட்டுடணுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சி. இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு பருப்பு குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெறும் பொரியலில் வந்து எனக்கெல்லாம் சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ எப்பயுமே எனக்கு குழம்பு வேணுங்க. தனு அவங்க அப்பாலாம் பார்த்திங்கன்னா பொரியலில் கூட சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் எனக்கும் ரித்திக்கும் எப்படியோ குழம்பு வேணுங்க. அதனால தான் நான் குழம்பும் செய்கிறேன். இது என்ன கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து கருப்பு எள்ளு இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கிறேங்க. எப்பயுமே வந்து வேர்க்கடலை தூள் தான் வந்து சேர்ப்பேன். வேர்க்கடலை என்னென்னா காலி ஆகிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ கருப்பு எள்ளு வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை தான் தூள் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொரியலெல்லாம் அது சேர்க்கலான்னு இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் காலிஃப்ளவர் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு இங்கே ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தாளிப்பு இப்போ பண்ணால் போதுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க லஞ்சு, ஏதோ ஒரு குழம்பு பொரியல் அந்த மாதிரி தாங்க இருக்கும். என்னென்னா இப்போ புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆனதால் நான்வெஜ் வந்து சாப்பிட முடியாதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே 1 மந்த்துக்கு டெய்லி வந்து ஏதாவது ஒரு காய்கறிங்க, பருப்பு குழம்பு அந்த மாதிரி தாங்க செய்ய முடியும். நான்வெஜ் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ பசங்களுக்காக பார்த்திங்கன்னா நான் செப்ரேட்டாக வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து அதில் மசாலா தடவி வச்சுருந்தேன். ஸோ என்னென்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எப்பயுமே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சிங்க. ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்தவொடனே அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடும்போது இது வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தாங்க நான் இப்போ இது ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தாங்க எடுக்கணும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தாங்க நாள் போயிட்டே இருக்கும்.
ஸோ என்னென்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி டிமார்ட்டுக்கு போனோம்ல, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னென்னா டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு தான். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய மிஷின் பாருங்கள் எந்த நிலமையில இருக்குன்னு. பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பெல்ட்டு, அப்புறம் துணிங்க, பொம்மை எல்லாமே பாருங்கள் இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல வந்து உட்காந்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அதே இடத்துல தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அங்கே வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்னா கீழே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டலை. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தாங்க டிமார்ட்டில் வாங்குனது. இதோட ரேட்டு என்னென்னா ரூ. 100 தாங்க. டெய்லி வேருக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இல்லாமல் வந்து வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரூ. 100க்கு பரவாயில்ல தாங்க இந்த டிஷர்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 5 டிஷர்ட் வாங்கினோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரித்திக்கோட டிஷர்ட் தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருந்ததுங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டெய்லி வேர் டிஷர்ட் தான். இது வெளியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது போனால். இது பாருங்கள், நான் ரேட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 99 ருபீஸு. ஸோ பார்த்திங்கன்னா பரவாயில்ல தான் சொல்வேன். ஸோ அதனால தான் வந்து இருக்கும்போதே வாங்கிக்கலான்னு ஒரு 5 டிஷர்ட் வாங்கிட்டோங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அலோ பண்ணலைங்க எடுக்க. ஸோ அதனால தான் என்னால் அங்கேயே வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு ரித்திக்கு 2 ஷார்ட்ஸ் வாங்கினோங்க. அதுவும் ஓகே மாதிரி தான் இருந்தது ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தனுக்கு வாங்கின டாப்பு தாங்க. ஸோ ரித்திக்கு வாங்கி தனுக்கு வாங்கலைன்னா அவள் கோச்சிப்பான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு இந்த ஜீன் டாப் ஒன்று வாங்கணும். ஸோ பார்த்திங்கன்னா டாப் மட்டும் தான் வாங்கணும். ஆல்ரெடி அவளுக்கு ஜீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் தான் விட போகிறேன். அதுக்காக தாங்க மிஷினை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ எடுக்கிறோனோ அப்போ மட்டும்தான் க்ளீன் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சிங்க. எங்களுக்கு டீ போட்டு நாங்கள் குடிச்சிட்டோங்க. இப்போ ரித்திக்கை தான் எழுப்புறேன். அவன் பால் தான் குடிப்பான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.